இந்தியா இலங்கை இடையிலான முதல் ஒருநாள் போட்டி கொழும்புல நடைபெற்ற நிலையில இரு அணிகளுமே 230 ரன்கள் அடித்ததால போட்டி டை ஆகி இருக்கு. கொழும்புல துவங்கிய முதல் போட்டியில டாஸ் வென்ற இலங்கை அணி முதல்ல பேட்டிங்கை தேர்வு பண்ணாங்க. பிட்ச் சுழலுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னுமே கணிக்கப்பட்டதால ஸ்பின்னர்கள் மீது இருந்த எதிர்பார்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. முதல்ல களமிறங்கிய இலங்கை அணியுடைய ஓபனர் பதும் நிஷாங்கா தொடர்ந்து அபாரமாக விளையாடி 56 ரன்களும் மற்ற டாப் ஆர்டர் பேட்டர்கள் யாருமே சொல்லிக் கொள்ளும் அளவிற்கு சிறப்பாக விளையாடல. அடுத்தடுத்து வந்தவர்கள் ஆட்டமிழந்ததால இலங்கை அணி பெரும் சரிவு சந்தித்தது. இந்த நிலையில கடைசி நேரத்துல தொமித் வெள்ளாளங்கே மற்றும் வனிந்து அசரங்கா ரெண்டு பேருமே பார்ட்னர்ஷிப் அமைத்து ரன்களை சேர்க்க ஆரம்பிச்சாங்க. இதனால இலங்கை ஸ்கோர் மெல்ல மெல்ல அதிகமாகவும் ஆச்சு. இதனடுத்து பாத்தீங்கன்னா இலங்கை அணி இறுதியாக 230 ரன்களை எடுத்தாங்க. இலக்கு துருத்தி களமிறங்கிய இந்திய அணியுடைய ஓபனர் ரோஹித் சர்மா 58, இவர் மட்டும்தான் அதிரடியாக விளையாடினாரு. அடுத்தடுத்து வந்த வீரர்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ரன்களை சேர்த்தாங்க. இதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா முக்கியமான கட்டத்துல KL ராகுல் 31, அக்ஷர் பட்டேல் 33 ஆகியோர் சிறந்த பார்ட்னர்ஷிப்பையுமே அமைச்சாங்க. ஆனா இவங்களாலுமே கடைசி வரைக்கும் நிற்க முடியல. அடுத்து வந்த சிவம் தூபே கடைசி வரைக்கும் ஆடாமல் அவருமே ஆட்டத்தை இழந்திருக்காரு. அடுத்து குல்தீப் யாதவ் 2 ஆட்டமிழக்க இறுதியில 14 பந்துகளுக்கு ஒரே ஒரு ரன்கள் வேண்டும் அப்படின்ற நிலையும் ஏற்பட்டது. இந்தியாவிடம் ஹர்ஷதீப் சிங் விக்கெட் மட்டும்தான் இருந்த நிலையில ஹர்ஷதீப் சிங் வந்த வேகத்துல முதல் பந்திலேயே சுத்த முற்பட்டு பந்து மிஸ் பண்ணியிருக்காரு. அது LBW ஆனது. இதனால இந்தியா 47.5 ஓவர்கள்ல 230 ரன்களை மட்டுமே எடுத்து ஆட்டத்தை டை பண்ணிருக்காங்க. முதல் ஒரு நாள் போட்டி சமல்ல முடிந்த பிறகு பேட்டி கொடுத்த இலங்கையினுடைய கேப்டன் சரித் அசலங்கா 230 ரன்கள் அடிக்க விடாமல் தடுக்க முடியும் அப்படின்னு நாங்க நம்பினோம். இருந்தாலுமே போட்டி டை ஆகிருக்கு. பகல்ல சுழல் அதிகமாக இருந்ததால எங்களால பெரிய ஸ்கோரை அடிக்க முடியல. இரவிலுமே பந்துகள் பெரிய அளவுல சுழன்றிருந்தால் நாங்கள் பெரிய வெற்றியை பெற்றிருப்போம் அப்படின்னு பேசியிருக்காரு. இவர் பேசிய இந்த வீடியோக்கள் தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு.